குவியம் தி ஃபோக்கஸ். உண்மை நிகழ்வுகள் பற்றிய தெளிவான விரிவான பார்வை. குவியம் தி ஃபோக்கஸ். கால மாற்றத்தில் உள்ளூர் உலக அரங்கில் இடம்பெறுகின்ற சமூக மட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள், நிகழ்வுகள் குறித்து எமக்கு கிடைக்கப்பெற்ற பல்கோண செய்திகள், தகவல்களை தெரிவுபடாமல் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதே குவியம். சமூக, அரசியல், அறிவியல், விஞ்ஞானம் என பல்கோண பார்வை கொண்டதாக அமைகின்ற இந்நிகழ்ச்சி பல்துறைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை, கருத்துக்கள், ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உங்கள் முன் சமர்ப்பிக்கிறது. Kuviyam, the focus. China's central government strongly condemned today what it calls extreme violence from protesters in Hong Kong. The condemnation came after a day of clashes and a general strike that disrupted public transportation and blocked major roads. சளைக்காத ஹாங்காங் மக்கள் புரட்சியம். சளைக்காத ஹாங்காங் மக்கள் புரட்சியம். இறையாண்மை பறிக்க முறையும் சீனாவும். Now to those rising tensions on the streets of Hong Kong. Police and protesters going into an 11th week of clashes as gathering Chinese forces loom across the border. The big question on everyone's mind, will China storm the city? கடந்த 11 வாரங்களாக ஆசியாவின் பிரதான நிதி மற்றும் வணிக மையமாக விளங்கும் ஹாங்காங்கில் தொடர்கின்ற மக்கள் புரட்சி பெரு நிலப்பரப்பு சீன ஆட்சியாளர்களுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நாடு இரண்டு நிர்வாக அலகுகள் என்ற அடிப்படையில் தமக்கான தனியான நீதி மற்றும் ஆட்சி கட்டமைப்பை கொண்டு விளங்கும் மட்டுப்படுத்தப்பட்ட சுயாட்சி அதிகாரங்களை கொண்ட ஹாங்காங்கின் நிர்வாகத்தை தமது முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு சீன அரசு முற்பட்டுள்ளது. சுமார் 1.5 நூற்றாண்டு காலம் பிரித்தானியாவின் காலனித்துவத்தில் இருந்த ஹாங்காங் 99 ஆண்டுகால குத்தகையின் பின்னர் கடந்த 1997ஆம் ஆண்டு சீன பெருநிலப்பரப்பு ஆட்சியாளர்களிடம் மீள கையளிக்கப்பட்டது. இருப்பினும் ஒரு நாடு இரண்டு நிர்வாக அலகுகள் என்ற அடிப்படையில் ஹாங்காங் சுயாதீனமாக இயங்குவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற குறிப்பிட்ட நிபந்தனைகளின் அடிப்படையிலேயே ஹாங்காங்கை பிரித்தானியா சீனாவிடம் கையளித்தது. ஆனால் 2047ஆம் ஆண்டு முற்றுமுழுதாக சீனாவின் பெரு நிலப்பரப்பு நிர்வாக கட்டமைப்புக்குள் மீளவும் ஹாங்காங் இணைத்துக் கொள்ளப்படும் எனவும் இணக்கம் காணப்பட்டது. எனினும் உரிய கால வரையறை வரைக்கும் பொறுத்துக்கொள்ள தயாரற்ற சீனா முடிந்தவரையில் விரைவாக ஹாங்காங்கை தமது கட்டுப்பாட்டில் கொண்டுவர முனைகிறது. இந்நிலையிலேயே சீனாவின் நகர்வுகளை அவ்வப்போது போராட்டங்கள் மூலமாக எதிர்த்த மக்கள் தற்போது முழுவீச்சாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு ஒரு மக்கள் புரட்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். The most violent, most sustained popular challenge to the Communist Party of China in decades was today met with Beijing's strongest denunciations in 9 weeks of turmoil. Don't play with fire, the spokesman for China's State Council warned. He branded the ringleaders deranged as he threatened a blow from the sword of the law lay in store for them. Their insurrection was doomed, he said. 我要告诫一切犯罪分子 I must warn all criminals not to misjudge the situation and mistake our restraint. Government hits the panic button. மிக வேகமாக மாறி வருகின்ற புவிசார் அரசியலில் 7.4 மில்லியன் மக்கள் தொகையோடு ஆசியாவின் பிரதான வணிக மற்றும் நிதி மையங்களில் ஒன்றாகவும் முக்கிய பூகோள அமைவிடத்தில் ஒன்றாகவும் ஹாங்காங் விளங்குவதால் அதனை கையகப்படுத்துவதில் ஏற்படுகின்ற தாமதம் பெரு நிலப்பரப்பு சீனாவின் தேசிய பாதுகாப்புக்கும் ஐக்கியத்துக்கும் ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்று சீனா அஞ்சுகிறது. முத்துமாலை திட்டம், பட்டுப்பாதை திட்டம் என்று தனது பிராந்தியத்தில் உள்ள நாடுகளை மையப்படுத்தி வணிக மற்றும் பாதுகாப்பு வலயத்தை உருவாக்குவதில் கடுகதி வேகம் காட்டும் சீனா தனது நாட்டு நிலப்பரப்பின் தென் மூலையில் அமைந்திருக்கின்ற ஹாங்காங்கை கையகப்படுத்துவதை தாமதம் செய்வது அதனது மூலோபாய செயற்பாடுகளுக்கு பின்னடைவாக அமைந்துவிடும் என்று கருதுகிறது. இந்நிலையில் 1997ஆம் ஆண்டுக்கு பின்னர் கடந்த 22 ஆண்டுகளாக ஹாங்காங் நிர்வாக கட்டமைப்புகள் ஊடுருவலைச் செய்து படிப்படியாக ஆட்சி அதிகார நிர்வாக மையங்களை தீர்மானிக்கும் நிலைமைக்கு சீனா வந்துவிட்டது. இவற்றின் மத்தியில் ஹாங்காங்கின் இறையாண்மையை படிப்படியாக பலவீனப்படுத்தி அதனது சுயாதீனத்தை இழக்கச் செய்து தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற பல முயற்சிகளுக்கு ஹாங்காங் மக்கள் தமது அதிருப்திகளை பலமுறை போராட்டங்கள் மூலமாக வெளிப்படுத்தியுள்ளனர். எனினும் தனது பினாமிகளாக இயங்கும் ஹாங்காங் நிர்வாகத்தை கொண்டு பல பிரயோகம் மூலமாக சீனா அவற்றை மூர்க்கமாக எதிர்கொண்டது. இந்நிலையில்தான் கடந்த ஏப்ரல் மாதம்
ஹாங்காங்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்ட முன்வரைவு தற்போதைய மக்கள் புரட்சிக்கு வித்திட்டுள்ளது. ஹாங்காங்கில் சீனாவின் தேசிய நலனுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்று நம்பப்படுகின்ற நபர்களை சீனாவின் பெரு நிலப்பரப்புக்கு நாடு கடத்தி அங்குள்ள நீதி சட்டங்களின் பிரகாரம் விசாரணைகளை மேற்கொண்டு தீர்ப்பு வழங்குவதற்கு இச்சட்ட வரைவு இடமளிக்கிறது. இந்நிலையில்தான் சீனாவின் உடும்பு பிடி தமது கழுத்தை நெரிக்க ஆரம்பித்து விட்டது என்பதை உணர்ந்த ஹாங்காங் குடிகள் அதற்கு எதிராக மாபெரும் போராட்டங்களை கடந்த 10 வாரங்களுக்கும் அதிகமாக முன்னெடுத்து வருகின்றனர். See, Hong Kong is technically a part of China, but it operates as a semi-autonomous region. It all began in the late 1800s, when China lost a series of wars to Britain and ended up ceding Hong Kong for a period of 99 years. Hong Kong remained a British colony until 1997, when Britain gave it back to China under a special agreement. It was called One Country, Two Systems. It made Hong Kong a part of China, but it also said that Hong Kong would retain a high degree of autonomy, as well as democratic freedoms, like the right to vote, freedom of speech, freedom of the press, of assembly. And that made Hong Kong very different from mainland China, which is authoritarian. Citizens there don't have the same freedoms. Its legal system is often used to arrest, punish, and silence people who speak out against the state. But according to the agreement, one country, two systems wouldn't last forever. In 2047, Hong Kong is expected to fully become a part of China. The problem is, China isn't waiting for the deal to expire. Under the rule of Chinese leader Xi Jinping, pro-democracy leaders have already been arrested in Hong Kong, and mysterious abductions of booksellers have created a threat to free speech. But Hong Kong has been pushing back. In 2003, 500,000 Hong Kongers successfully fought legislation that would have punished speaking out against China. And in 2014, tens of thousands of protesters occupied the city for weeks to protest China's influence over Hong Kong's elections. Now, Hong Kongers are fighting the extradition bill because the bill is widely seen as the next step in China's encroachment on Hong Kong's autonomy. இந்நிலையில் சீன பெருநிலப்பரப்பு ஆட்சியாளர்களின் விருப்புக்கு ஆதரவாக முன்வைக்கப்பட்ட நாடு கடத்தல் சட்ட முன்வரைவுக்கு எதிராக கடந்த ஜூன் மாதம் முதல் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற போராட்டக்காரர்கள் ஒரு கட்டத்தில் 2 மில்லியன் வரையில் சுனாமி போன்று திரண்டு ஆட்சியாளர்களை அச்சுறுத்தினார்கள். இதனையடுத்து நாடு கடத்தல் சட்ட முன்வரைவை இடைநிறுத்துவதாக சீன அரசின் ஒப்புதலோடு நியமிக்கப்பட்ட ஹாங்காங் தலைமை நிர்வாகி கேரி லாம் அறிவித்தார். எனினும் சீன அரசின் சார்பாளராக பினாமியாக செயல்படுகின்ற தலைமை அதிகாரி கேரி லாமின் அறிவிப்பை போராட்டக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அச்சட்ட முன்வரைவு முற்றுமுழுதாக ரத்து செய்யப்பட்டு விட்டதை உறுதிப்படுத்துமாறும் போராட்டத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்கள் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும் காவல்துறையின் விலைச்சித்திரமான செயல்களுக்கு எதிராக சுயாதீன விசாரணை இடம்பெற வேண்டும் எனவும் ஹாங்காங் நிர்வாக மைய தேர்தல் அரசியல் தலையீடுகளற்ற முற்றுமுழுதான சர்வஜன வாக்கெடுப்பாக நடைபெற வேண்டும் என்றும் கோரி கடந்த 11 வாரங்களாக தொடர் போராட்டங்களை மக்கள் முன்னெடுக்கின்றனர். இந்நிலையில் கடந்த 10 வாரங்களோடு ஒப்பிடுகையில் இவ்வார இறுதியில் இடம்பெறுகின்ற ஆர்ப்பாட்டங்கள் சற்று அமைதியாக இடம்பெற்றதையும் மக்கள் விரக்தியை கணிசமாக சம்பாதித்திருக்கின்ற ஹாங்காங் நிர்வாக மையம் சுமூகமாக நிலைமையை கையாள முனைந்திருப்பதையும் அவதானிக்க முடிகிறது. எனினும் இன்றைய போராட்டங்களை வீதிகளில் ஊர்வலமாக சென்று நடத்துவதற்கு அனுமதி மறுத்த ஹாங்காங் காவல்துறை ஒரு பூங்காவில் மக்கள் அமைதியாக திரள்வதற்கு அனுமதி அளித்தது. ஆனால் கடந்த 11 வாரங்களில் இடம்பெற்ற மக்கள் போராட்டங்களோடு ஒப்பிடுகையில் கைகலப்பு வன்முறைகள் கணிசமாக குறைந்த நிலையில் மக்கள் திரண்ட போதிலும் பூங்காவிற்குள் மக்களை கட்டுப்படுத்த முடியாத வகையில் 1.7 மில்லியன் வரையான மக்கள் இன்று திரண்டதாக போராட்டக்காரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. Now to those rising tensions on the streets of Hong Kong. Police and protesters going into an 11th week of clashes as gathering Chinese forces loom across the border. The big question on everyone's mind, will China storm the city? Tonight, tensions mounting in Hong Kong. On the streets of this global financial centre, a dangerous game of cat and mouse between police and protesters who are showing no sign of backing down. A rapidly developing and highly volatile situation here in Hong Kong. Protesters surrounded a police station earlier, and now you can see the riot police have come out in force. Some protesters dropping debris from buildings at police. This officer pointing his gun in return. Our Clayton Sandell is also on the scene. Police are now running toward the protesters. They're charging forward now, headed for the crowds.
There were no serious clashes tonight, but there's now a growing fear about where this all goes. And just outside the city, Chinese paramilitary troops staging by the thousands in this stadium. Tanks ready and drills conducted right on the Hong Kong border. A thinly veiled threat. The city, a semi-autonomous Chinese territory, is now bracing for what could be the biggest demonstration yet in just a few hours' time. Protesters both supporting and against China. We are not Chinese! இவ்வாறு மக்கள் போராட்டங்கள் மாபெரும் புரட்சியாக ஓய்வில்லாமல் தொடர்வது ஹாங்காங்கின் இயல்பிலேயே முற்றாக புரட்டி போட்டுள்ளது. வணிக மற்றும் நிதி செயற்பாடுகள் கணிசமாக முடங்கி இருக்கின்றன. சுற்றுலா பயணத்துறை பெரும் வீழ்ச்சியை எதிர்கொண்டுள்ளது. சிறுவர்கள் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரையில் குடும்பமாக வீதியில் இறங்கி போராட்டங்களில் பங்கெடுப்பது சீன மற்றும் ஹாங்காங் ஆட்சியாளர்களுக்கு பெரும் நெருக்கடியை தோற்றுவித்துள்ளது. அதிலும் குறிப்பாக 1997ஆம் ஆண்டு ஹாங்காங் பிரித்தானியாவால் கையளிக்கப்பட்ட பின்னர் பிறந்த இளம் தலைமுறையினரும் பட்டதாரிகளும் கல்விமான்களும் வீதியில் இறங்கி ஜனநாயகத்துக்காக போராடுகின்றவை சீன ஆட்சியாளர்கள் எதிர்பார்க்காத பரிணாமத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவேதான் என்ன விலை கொடுத்தேனும் போராட்டங்களை முடக்கிவிட வேண்டும் என்று கண்ணீர் புகை பிரயோகம், ரப்பர் குண்டு தாக்குதல் என்று கடுமையான பல பிரயோகத்தை காவல்துறை மேற்கொண்டது. ஆனால் மாறாக பல பிரயோகம் அதிகரிக்க மக்களின் வீச்சும் அதிகரித்தது. இதன் காரணமாக கடந்த வார இறுதியில் ஹாங்காங் சர்வதேச விமானம் முடக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இந்நிலையில் புயலுக்கு முன்னைய அமைதியாக இன்றைய போராட்டங்களுக்கு அனுமதியும் அமைதியும் காக்கப்பட்ட போதிலும் மாற்று மூலோபாயங்களூடாக மக்கள் புரட்சி அடக்குவதற்கு சீனா திட்டமிடுவதாகவே கணிக்கப்படுகிறது. காரணம், ஹாங்காங்கின் வட எல்லையில் அமைந்திருக்கின்ற ஷென்ஷன் பிராந்தியத்தில் சீன அரசு படைப்பிரசனத்தை அதிகரித்திருப்பதோடு தீவிர கலகமடக்கும் பேச்சுகளையும் மேற்கொண்டு வருகிறது. அத்துடன் இப்புரட்சியை பயங்கரவாதிகளின் செயல் என்றும் சீனா வர்ணித்துள்ளமை சீனாவின் சிந்தனையோட்டம் குறித்த அச்சத்தை தோற்றுவித்திருக்கின்றன. Violent images coming in from Hong Kong all day long, the world now watching. Pro-democracy demonstrators who want to get rid of China's heavy hand, those protesters storming the airport again in Hong Kong, though this time police and SWAT teams engage. Police in riot gear moving in with pepper spray and batons, targeting protesters, making arrests. The demonstrators attacking an officer and a reporter convinced he was a Chinese spy. And tonight these images, Chinese troops are in a neighboring province conducting what they say are exercises. President Trump responding tonight at one point today saying, "Why are people blaming me?" One of the world's busiest airports descending into chaos tonight, with thousands of anti-government protesters taking over, forcing frustrated passengers caught in the middle to abandon travel plans for a second day in a row as hundreds of flights are cancelled. All they know is they're angry and nobody's listening. It began as a protest over a law about extradition to China, but quickly grew into a massive pro-democracy campaign. Today, targeting airport officials with laser pointers, hurling plastic bottles, forcing them to retreat. Police in riot gear quickly moving in, grabbing protesters, taking them down one by one. One group cornering and beating this officer until he drew his weapon. The crowd blocking doors with luggage carts until a wall of police pushed forward, opening pepper spray on the crowd. Beijing's called this terrorism, and tonight is sending a message. Chinese state-owned media showing this video of military forces assembling near the border with Hong Kong for what they say are just exercises. இந்நிலையில் ஹாங்காங்கில் வெடித்திருக்கின்ற மக்கள் புரட்சி ஜனநாயகத்துக்கான போராட்டமாக மேற்குலகத்தால் வர்ணிக்கப்படுகின்ற அதே நேரம் பயங்கரவாதத்தின் வடிவமாக சீனா அதனை சித்தரிக்க முற்படுகிறது. எனவே தேசிய ஐக்கியத்துக்கு அச்சுறுத்தல் என்ற அணுகுமுறையில் இவ்விவகாரத்தை சீனா எதிர்கொள்ள முனையலாம் என்ற அச்சமும் நிலவுகிறது. அத்துடன் ஒரு தனிநாட்டு கோரிக்கை நோக்கிய பயணத்துக்கு ஹாங்காங் மக்கள் புரட்சி வித்திடலாம் என்றும் சீனா அச்சம் கொண்டுள்ளது. எனினும் சர்வதேச ஊடகவியலாளர்களின் பிரசன்னம், போராட்டங்களுக்கு கிடைத்திருக்கின்ற சர்வதேச ஆதரவு என்பன தற்காலிகமாக சீனாவை கட்டி போட்டுள்ளது. இருப்பினும் சீனாவுக்குள் உடைப்பை செய்ய முனைகின்ற சீன விரோதிகள் இப்போராட்டங்களை ஊக்குவிப்பதன் மூலமாக சீன பெருநிலப்பரப்பின் ஐக்கியத்துக்கும் இறுக்கமான கட்டுக்கோப்புக்கும் ஆபத்தை ஏற்படுத்தி விடலாம் என்றும் சீனா அச்சம் கொண்டுள்ளது.
எனவே இந்நிலவரத்தை தேசிய பாதுகாப்பு பயங்கரவாத அச்சுறுத்தல் என்று கூறி ஜம்மு காஷ்மீர் பிராந்தியத்துக்கு வழங்கப்பட்ட சுயாட்சி அதிகாரங்களை இந்திய மத்திய அரசு ரத்து செய்தது போல ஹாங்காங் பிராந்தியத்துக்குள் ஒரு பாய்ச்சலை செய்து அதன் அதிகாரங்களை ரத்து செய்து பெரு நிலப்பரப்போடு இணைக்கும் முயற்சிகளையும் சீனா மேற்கொள்ளக்கூடும் என்றும் கணிக்கப்படுகிறது. இது நடைமுறை சாத்தியமா என்ற கேள்வி இயல்பாகவே வரணும். யுக்ரைனின் கிரைமியாவை ரஷ்யா தன்னோடு இணைத்துக் கொண்ட போதும் ஜம்மு காஷ்மீரின் அதிகாரம் இந்தியாவால் பறிக்கப்பட்ட போதும் எதையும் செய்ய முடியாத சர்வதேசம் இதற்கும் கைகட்டி மௌனித்திருக்கும் என்பதே யதார்த்தம். நேயர்கள் இதுவரை கேட்டது குவியம் தி ஃபோக்கஸ். எழுத்துருவாக்கம் மற்றும் குரல் வடிவம் உதயன் எஸ் பிள்ளை. பின்னணி ஒலிச்சேர்க்கை KB கலைரூபன். இது CMR தமிழ் FM ஒரு பிரத்யேக தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் குவியம் தி ஃபோக்கஸ்.